நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் அப்படின்றது பாட்டோடைய முதல் வரியாவே இல்லை. வாலி சாருக்கு எக்கச்சக்கமான பிரஷர் இந்த பாட்டை வந்து எழுத சொல்லி. அதுக்கப்புறம் வாலி சார் இந்த பாட்டை எப்படி எழுதி முடிச்சாரு? பேரறிஞர் அண்ணா இந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் பாராட்டியிருப்பாரு. கண்ணதாசனுக்கு அப்புறம் ஒரு பையன் சூப்பரா எழுதுறானா அது நீதாயா அப்படின்னு சொல்லிட்டு. எங்க வீட்டு பிள்ளை படத்துல வாலி சார் எழுதின நான் ஆணையிட்டால் அப்படின்ற பாட்டுக்கு பின்னாடி பெரிய கதை இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எஸ் அப்கோர்ஸ் எம்ஜிஆர் அவர்களுடைய ஸ்டைல்ல சொல்லணும்னா, என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் என் ரத்தத்தின் ரத்தமான சப்ஸ்கிரைபர்களே, ஃபாலோவர்களே எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பண்ற சப்ஸ்கிரைபும் ஃபாலோவும் தான் என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு வீடியோலும் வித்தியாசமான முயற்சிகளோட வித்தியாசமான கதைகளோட வருவேன். அப்படி இன்னைக்கு நான் எங்கள் வீட்டு பிள்ளை படத்தை பற்றியும் எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில் வர நான் ஆணையிட்டால் பாட்டை பற்றி பேச போகிறேன். 1965 ஜனவரி 14 எம்ஜிஆர் நடிப்பில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கும். பொங்கலுக்கு வெளியே ஒரு மாபெரும் ஹிட்டுன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இவர் 1958 நாடோடி மன்னன் அப்படின்ற ஒரு படம் நடிச்சிருப்பாரு. எம்ஜிஆர் அந்த படத்தில் தான் டபுள் ஆக்ஷன். அப்புறமா ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் இந்த படத்துக்கு தான் டபுள் ஆக்ஷனுக்கே ஒத்துப்பாரு. 1965 தமிழக அரசியல் பொறுத்த வரைக்கும் திராவிட கழகம் அப்பதான் பரவிட்டு இருக்கு, தீயா பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ காங்கிரஸோடைய ஆட்சி மக்கள்கிட்ட திராவிட கொள்கைகளை கொண்டு போறதுக்கு பாடல்கள் மிகப்பெரிய ஒரு பலமா பார்க்கப்பட்டுச்சு. கண்ணதாசனும் வாலியும் அவ்வளோ உழைச்சிருப்பாங்க. எம்ஜிஆர் திரையில திமுகவுடைய கொள்கைகளை வசனங்களாகவும் பாடல்களாகவும் தெரிக்க நடிச்சிருப்பாரு. அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருந்தது. இந்த படத்துடைய ஒரிஜினல் வெர்ஷன் என்டிஆர் அவர்கள் தான் நடிச்சிருப்பாரு. ராமடு பீமடு அப்படின்ற படம் தான் இது. 1964 ரிலீஸ் ஆயிருக்கும். இந்த படத்தோடைய கதை ரொம்ப பிடிச்சி போக நாகிரெட்டி அவர்கள் தமிழ்ல இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர்கிட்ட இந்த படத்தை போட்டு காட்டுறாரு. கண்டிப்பாக நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்களும் ஒத்துக்கிறாங்க. 1965 இந்த படம் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் பண்ணதுக்கப்புறம் ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு சொல்லி அடுத்த 3 வருஷன்லையுமே இந்த படம் தயாராகும். தமிழில் இந்த படத்தை எடுக்கும்போது அப்படியே காப்பி பண்ணாமல் இந்த படத்தோடைய சாராம்சத்தை மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கதையாசிரியர் சக்தி டி.கே. கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு மிகப்பெரிய நாடக ஆசிரியர். அவர் தான் இந்த படத்துடைய கதையை சில விஷயங்கள் மாற்றி நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறமா தான் இந்த படம் ஷூட்டிங்க்கு போகுது. இந்த படத்துடைய தயாரிப்பாளர் நாகிரெட்டி அவர்கள் தான். வாகினி ஸ்டுடியோவில் கிட்டத்தட்ட 45 நாளில் ஷூட் பண்ணி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இன்னைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த டெம்ப்ளேட்ல நிறைய படங்கள் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அதிசய பிறவி, கத்தி, கல்யாணராமன், தூங்காதே தம்பி தூங்காதே, வாணி ராணி, ராஜாதி ராஜா, இந்த படங்கள் எல்லாமே இந்த படத்தோட டெம்ப்ளேட் இந்த படத்தோட சாயல்ல தான் இருக்கும். சரி, இப்போ பாட்டுக்கு வருவோம். இந்த பாட்டோட சுச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் ராமுக்கு ஒரு கோவம் வருது. கோவம் வந்ததுக்கப்புறம் அவருக்கு மேலே ஒரு எழுச்சி வருது. இதுக்கு மேலே நம்ம கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அங்கே இருக்கிறது ராமு கிடையாது, இளங்கோ. ராமு ஒரு பயந்த சுபாவம் கொண்ட ஒரு ஆள். ஆனால் இளங்கோ ஒரு வீரமான ஆள். நல்லா ஒரு விஷயத்தை பக்குவமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இப்போ அவர் மேலே ஒரு அடி விழுது அப்படின்றப்ப அது திருப்பி கொடுக்க வேணாமா? எல்லா படத்துலையும் 3 அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் அடுத்த அடி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு டெம்ப்ளேட் செட் பண்ணார். இன்ஃபேக்ட் அந்த அடியெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா மக்கள். 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு. இதை சிவாஜி படத்தில் கூட ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு இப்போ எண்ணிக்கிட்டு இருக்க, திருப்பி கொடுக்கத்தான் அப்படின்ற மாதிரி அந்த டைலாக்லாம் எம்ஜிஆர் கிட்ட இருந்து தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லி சுஜாதா அவர்கள் சொல்லியிருப்பாங்க. பாட்டோட சுச்சுவேஷன் சொல்ல ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வாலி சார் லிரிக் எழுதியிருப்பாரு. நான் அரசனானால் என் ஆட்சி என்றால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. ஆக்சுவலாக இது எம்எஸ்விக்கும் ரொம்ப பிடிச்சி போக ரெக்கார்டே பண்ணிட்டு வந்துடுவாங்க டிஎம்எஸ் உடைய வாய்ஸில். நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு ப்ரொடியூசர்கிட்ட போட்டு காட்டினா கண்டிப்பாக இது ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த பாட்டோடைய வரிகள் நிறையா மாற்றணும். முக்கியமாக இப்போது எம்ஜிஆர் டிஎம்கேவை சார்ந்து ஆதரிக்கிற ஒரு ஆள் அப்படின்றதுனால இது நிறைய விஷயங்களை பின் பாயிண்ட் பண்ணணும். சென்சார் போர்டில் ஒத்துக்கவே மாட்டாங்கன்னு சொல்லி தயாரிப்பாளரும் ஒரு சிலரும் ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வாலி சார்கிட்டையும் இந்த விஷயம் போக வாலி சார் நேராக எம்ஜிஆர் கிட்ட போகிறாரு. என்ன சார் இந்த மாதிரி பாட்டு மாற்ற சொல்கிறாங்க அப்படின்னு உடனே மாற்றி கொடுத்துருங்க, நானே தயாரிப்பாளராக இருந்தாலும் நானும் அதான் சொல்லுவேன் அப்படின்னு உடனே வாலி சாருக்கு ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டார். என்னடா இது அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதியிருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு மறுபடியும் இந்த பாட்டோட இன்னொரு வெர்ஷன் எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ பீச்சில் அண்ணாவுடைய கூட்டம் நடக்குது. அண்ணாவுடைய கூட்டத்தில் அவருடைய பேச்சை கேட்டு
அவர் வந்து ஆணை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அது ரொம்ப பிடிச்சி போக இதையே நம்ம பாட்டோடைய பல்லவியாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி யாருமே குறை சொல்ல முடியாத, சென்சார் போர்டே தாக்க முடியாத அளவுக்கு வந்து மேலோட்டமாக பாட்டை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவன் உண்டு, ஒரு கொள்கை உண்டுன்னு சொல்லிலாம் எம்ஜிஆரை பற்றி ரொம்ப சூப்பராக எழுதியிருப்பாரு. அந்த வரிகள்லாம் எடுத்துட்டு புதுசாக வந்து அவர் எழுதி கொடுத்தாரு. வாலி சாருடைய நினைவு நாடாக்களில் வந்து இதை மென்ஷன் பண்ணியிருப்பாரு. உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுறவங்கள என்றைக்குமே வந்து மறக்காதீங்க. ஏன்னா ஒரு தவறு செய்றீங்கன்னா நீங்கள் அதுலேருந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறது எப்படின்றத அவங்க மட்டும்தான் ரெக்டிஃபை பண்ணுவாங்க. அதனால் அந்த மனிதர்களை எப்பயுமே கூட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி அந்த பாட்டை வந்து நான் அந்த வருஷனில் எழுதியிருந்தால் இந்த அளவுக்கு ரீச் வந்திருக்குமான்னு தெரில. ஆனால் இந்த பாட்டு வந்து இந்த அளவுக்கு இன்றைக்குமே தமிழ்நாட்டில் எல்லாருமே கொண்டாடுறதுக்கான காரணம் அங்கே வந்து ஒரு சில மாற்றங்கள் நடந்ததுனால தான். அந்த மாற்றங்களில் வந்து நான் அப்போ அக்செப்ட் பண்ணிக்கல, காலப்போக்கில் இப்போ நான் உணர்றேன் ஒரு மாற்றம் வந்து அந்த இடத்துல இருந்ததுனால தான் இது வந்து பெரிய இம்பேக்டாக இருந்துச்சு அப்படின்றதுனால. நீங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்காக ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை மாற்றிக்கலான்னா அதை அடாப்ட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ இருக்கிற நிறைய 2K கிட்ஸ்க்கு வந்து ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் அப்படின்ற லைன் வந்து சூர்யா பேசின ஒரு வசனமாக தான் தெரியும். ஆக்சுவலி இது வந்து பாட்டோட லைன் தான். அந்த பாட்டோட லைனில் தான் வந்து சிங்கம் 3 படத்தில் வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஹரி வச்சிருப்பாரு. சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் அப்படின்னு ஒரு லைன் வச்சிருப்பாங்க. அந்த லைன் வந்து யாருக்கு ரெப்ரசன்ட்னா ஆக்சுவலாக அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சியான ஒரு லைன். என்ன இவர் இதை வந்து சூசகமாக இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நிறைய பேர் வந்து அந்த லைனுக்கு மேலே ஒரு பெரிய கோபம் இருந்தது. எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் அப்படின்ற வரிகள்லாம் வந்து எம்ஜிஆர் பாடுறப்ப ஸ்க்ரீனில் வந்து அப்போ வந்து தியேட்டரில் எல்லாரும் கொண்டாடினாங்க. இந்த வரியும் சரி இந்த பாட்டையும் சரி. இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் எழுதின பெர்ஸ்பெக்டிவும் அவர் எழுதின ஆங்கிளும் வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய அரசியல் வருகைக்காக தான் இந்த லைன்லாம் அவர் எழுதியிருப்பார். இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து மேட்டுக்குடியின் கூப்பாடு இனி நாட்டுக்குள்ள கேட்காது, வத்தி குச்சி இல்லை எரிமலம் அவனேன்னு சொல்லி மோட்டிவேஷன் பாட்டு நிறைய பேர் எழுதுறதுக்கு அன்னைக்கே விதைச்சவர் வாலி சார் தான். அடுத்து வர வரிகள் எல்லாமே வந்து எம்ஜிஆருடைய நெருக்கமான பழக்கம் இருந்ததுனால எம்ஜிஆருக்காக அவர் எழுதினாரு. முன்பு இயேசு வந்தார், பின்பு காந்தி வந்தார், இந்த மானிடர் திருந்திட பிறந்தார், இவர் திருந்தவில்லை, மனம் வருந்தவில்லை, அந்த மேலோர் மனதை மறந்தார். இமேஜின் இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு லைன் இப்போ வந்து யாராலையும் எழுத முடியுமா அப்படின்னு தெரியல. ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாவோட ஒரு சினிமா ஹீரோ இருக்காரு, அவர் சொல்கிற விஷயங்களை கேளுங்க. அவர் வந்து நான் இப்படி பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு பாட்டில் ஒரு வரியிலே வந்து அவர் எழுதியிருப்பார். சென்னை, கோவை, திருச்சி, சேலம்னு கிட்டத்தட்ட பல மாவட்டங்களில் வந்து 25 வாரங்கள் ஓடின இந்த படத்தில் முக்கியமாக இந்த பாட்டு வந்து இன்டர்வல் பிளாக்கு முன்னாடியே வரும். ரசிகர்கள்லாம் வந்து அப்போவே வந்து இந்த பாட்டுக்கு உட்காந்தே இருக்க மாட்டாங்க, ஸ்க்ரீன் முன்னாடி போய் ஆடுவாங்களாம். அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு வர்றப்ப இந்த படத்துடைய வெற்றி விழா வந்து சென்னையில் நடக்குது. அந்த வெற்றி விழாக்கு வந்து பேரறிஞர் அண்ணா, கே பாலச்சந்தர் எல்லாருமே வந்து பங்கு பெற்றிருப்பாங்க. இன்டர்வல் பிளாக் முடிஞ்சு ரசிகர்கள்லாம் வெளியே வரும்போது வாலியை பார்க்குறாங்க. வாலியை பார்த்தோன்னே இவர் தானே நம்ம எம்ஜிஆருக்கு எழுதுறவர் அப்படின்னு சொல்லி அவரை தோலை தூக்கி மாலெல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக வந்து அவரை செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. வாலி எம்ஜிஆருக்காக எழுதின பாடலில் மறக்க முடியாத ஒரு பாடல்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இப்போவும் கட்சி கூட்டங்களில் இந்த பாட்டை வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எம்ஜிஆர் ரசிகர்கள் நிறைய பேர் இன்னைக்கும் இந்த பாட்டை வந்து காலர் டியூனாகவும் ரிங்டோனாகவும் வச்சு இந்த பாட்டை மறக்காம அப்படியே வச்சிருக்காங்க. தமிழ் சினிமா ரசிகர்களை பற்றி வாலி சார் ஒரு லைன்ல சொல்லியிருப்பாரு, எதை கொண்டாடணும் எதை பேசணும்னு சொல்லி நாம சொல்றதை விட அவங்களுக்கே எல்லாமே தெரியுயா, யாரை வந்து மேலே வச்சு கொண்டாடணும் யாரை மேலே வச்சு பார்க்கணும்னு சொல்லி ரசிகர் கூட்டங்களுக்கு தெரியும். அதனால தமிழ் சினிமாவுடைய ரசிகர்கள் இவங்களுடைய ரசனை இருக்குல்ல, இது வந்து மேலோங்கியது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக தமிழ் சினிமா ரசிகர்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு வாலி சார் எழுதின பாடல்களில் ரொம்ப பிடிச்ச பாடல் எதுவோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் அந்த பாடல் குறித்த ரிசர்ச் பண்ணி நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடுறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் காத்துக்கிட்டு இருக்கு. என்னென்ன இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் தமிழண்டா ரமேஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நல்ல வீடியோக்கள் உங்களுக்காக லோடிங். தேங்க்யூ ஸோ மச்.